நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மார்ச் மாசம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரிஷபராசி மக்களுக்கு இது ஒரு பொன்னான மாதம். சரி, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரியன் சனியினுடைய சேர்க்கை 10ஆம் வீட்டில் இருக்கும் போதும் அண்ட் கிரகங்களுடைய அமைப்பு லாபஸ்தானத்தில் நிறைய கூட்டமைப்பா முக்கூட்ட அமைப்பில் ஆரம்பிச்சு அது போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 7 கிரக சம்பந்தம் இந்த மாச கடைசியில ஏற்படுது. பட் இதெல்லாம் என்ன எப்படி பார்த்தாலும் சில விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். பல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப 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 ஃபேவரபிளா இருக்கு. பட் அந்த ஃபேவரபிள்ன்றதே ஒத்துக்காத ஒரு மனோநிலையில ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் முக்காவாசி பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த லாபம்னு சொல்லும் போது அங்க நிறைய கிரகங்கள் லாபத்துல இருக்கும் போது இது ரைட்டான வழிதானா, இது கரெக்டா தான் சூஸ் பண்ணினோமா, இப்ப வேலையை விட்டது கரெக்டா, நம்ம பிசினஸ்குள்ள போலான்னு தோணுதே அது கரெக்டா, இல்ல மாட்டிக்குவோமா, கடன் வாங்கி போலாமா, அல்லது இருக்கிறத வச்சு செய்யலாமா, யாரோட சேர்ந்து செய்யலாம், ஜாப்ல இருக்கும்போது இருந்த கான்பிடன்ஸ் இப்ப தனியா செய்யும் போது இல்லையே, ஒரு கம்பெனியே முன்னேற்றமான பாதைக்கு கொண்டு போனோமே இப்ப தனியா வரும்போது தத்தளிக்குதே அப்படின்னு மன தத்தளிப்பு அப்படின்றது பெருசா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இப்ப நம்ம வீட்டுல என்ன டிஃபன்னு கேட்கிறோம், இட்லின்னு சொல்றாங்கன்னா ஊத்தப்பம் ஊத்தி கொடுக்குறியான்னு கேட்போம். ஆனா ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது அவன் கடகட கடகடன்னு ஒரு 23 ஐட்டம் சொல்லுவான். அப்ப அந்த இடத்துல ஒரு குழப்பம் வருது இல்ல, கரெக்டா இதை சொல்லாமா அது சொல்லாமா அப்படின்னு அந்த மாதிரி தான் ஒரு குழப்ப நிலை இருக்கும். ஆனா டோன்ட் வரி அட் ஆல், டோன்ட் வரி. என்னன்னா கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல நெக்ஸ்ட் கட்டத்துக்கு வாழ்நாள் முழுக்க எடுத்துட்டு போறதுக்கு இது உங்களுக்கு மிகவும் 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 உதவக்கூடிய மாதமாக இருக்கும். யார் எப்படி இருந்தாலும் சரி, ஜாப் போயிருந்ததுன்னா ஜாப் கிடைக்கும், படிச்சு வெளியில வந்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஜாப் கிடைக்கும். ஆனா ஒரு கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் இருக்காது. ஏன்னா இங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், இதோட அது போயிருக்கலாமா, அதோட இது போயிருக்கலாமா. இங்க இருக்கக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட் ரொம்பவே உங்க மனசை குழப்பம் கொடுக்குமே ஒழிய பட் ஸ்டில் எதுலையுமே நெகட்டிவ் கிடையாது. எக்கச்சக்கமான பேர் சுய ஜாதகத்துல தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறவங்க இப்ப ஏதோ ஒரு ரீசன்னால வேலையிலிருந்து வெளியில ஒரு தொழில நீங்க போய் செட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் அப்படின்றது. சோ இதுக்கு எப்படி நம்ம ஹெட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னா, மாற்றங்கள் நிச்சயம் உண்டு, அந்த மாற்றங்கள் தடுமாற்றங்கள் உண்டு. ஆனா அந்த தடுமாற்றத்தையும் நீங்க நேர் செய்து சூப்பரான ஒரு வாழ்க்கையினுடைய வழிக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு பாசிட்டிவா நீங்க எடுத்துட்டு போறீங்கன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. சோ வீர நட போடுங்க ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனும் லாபஸ்தானத்துல இருக்கார். அதே மாதிரி குரு உங்க ராசி மேலேயே இருக்கு. ஜென்ம குருவாச்சேன்னு கவலைப்பட வேண்டாம் ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களே. ஏன்னா உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுது. அப்ப எதை சுத்தி எப்படி வந்தாலுமே நிறைய பிளஸஸ் காத்துட்டு இருக்கு. சரி, இதுல பிளஸஸ் சொல்ல சொல்ல மன சந்தோஷங்கள் தான். ஆனா உங்களுக்கு எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நிறைய பிளஸஸ் இருக்கு பட் சில மைனஸஸ். பட் அந்த மைனஸஸ் நீங்க பண்ணினா நிறைய சிக்கலுக்குள்ள மாற்றதும் அதனால தான். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டுல யார் இருக்காங்க, செவ்வாய் என்று ஒரு கிரகம் இருக்கு. அந்த செவ்வாய் உங்களுடைய 7ஆம் அதிபதியும் அவர் தான், 12ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கை கோர்த்து சூப்பரா நடக்கிறதுக்கும் அந்த செவ்வாய் தான். விரயஸ்தானத்துல போய் மாட்டிக்கிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனையில மாட்டிக்க போறதும் இந்த செவ்வாயினால தான். அப்ப நீங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும், தயவு செஞ்சு பேசும்போது ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். ஈகோ, தன்முனைப்புன்றது இப்ப இருக்கவே கூடாது. கோபம் அறவே ஆகாது. சின்ன லெவல் கோபம் கூட இப்ப பெரிய லெவல் பிரச்சனைக்கு உங்களுக்கு கூட்டிட்டு போயிடும். சோ பேசும்போது நீங்க கணீரன் இருக்கலாமே ஒழிய ஆனா யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது. எதுவாக இருந்தாலும் தெளிவாகவும் நிதானத்தோட பேசும்போது உங்களுக்கு சக்சஸ் ரேட்டிங் ரொம்ப ஹையா இருக்கும். அல்லது நீங்க யாரையாவது புண்படுத்துற மாதிரி உங்களுடைய கண்களுடைய பார்வையோ உங்களுடைய செயல்பாடுகளோ அல்லது வார்த்தைகளோ இருந்தா அது மிகப்பெரிய பிரச்சனை
சிக்கலுக்குள்ள நீங்க மாட்டிக்குவீங்க. ஸோ அதுல எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தது உங்களுடைய 5ஆம் வீட்டுல கேது இருக்கு. அதே மாதிரி நிறைய கிரகங்களுடைய பார்வையும் இந்த கேது மேலேயே இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் மனஸ்தாபம் வர்றதுக்கு தடுக்கவே முடியாதுன்ற ஒரு நிலை தான் நம்ம சொல்லணும். அதனால உங்களுக்கு உங்க குழந்தைங்கள் மேல வெறுப்பு வரலாம், குழந்தைங்களுக்கு உங்க மேல வெறுப்பு வரலாம். இதெல்லாம் ஓகே, பட் இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசுப்படுத்திடாதீங்க. அதுவும் மிட் ஏஜ்ல இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னா ஓகே, ஒரு தொழில் தொடங்கலாம், இவ்வளவு சொத்து இருக்குல்ல, அப்பா எப்பயுமே எனக்கு கொடுக்கதான் போறீங்க, இப்ப கொடுங்களேன் உதவியா இருக்கும் அப்படின்றது கூட ஒரு பக்குவமா நீங்க கேட்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் உங்களுடைய தகப்பனாருக்கும் பெரிய விரோதங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு பிளவு ஏற்படவே வாய்ப்புகள் இருக்கு. அந்த பிளவு எதனால அப்படின்னா அவங்க உங்க மேல பாசம் இல்லாம இருக்க மாட்டாங்க, எந்த தாய் தந்தையரும். ஆனா நீங்க யூஸ் பண்ண வார்த்தைகள் அவங்கள நீங்களே தள்ளி வைக்கிற மாதிரி நீங்க பேசிடுவீங்க. சோ அதனால எச்சரிக்கை தேவை. ஈவன் ஸ்கூல் கோயிங் குழந்தையா இருந்தா கூட இப்ப கூப்பிட்டு டீச்சர் உங்ககிட்ட அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் ஓகே, எதையும் தாங்கும் மனம் வேண்டும். அந்த குழந்தைங்களை சரி செய்யறதுக்கு தான் நீங்க அப்படின்ற ஒரு கான்செப்டும், எங்க தான் நீங்க சொன்னாலும் கேட்கறான் அப்படின்ற ஒரு மனக்கசப்பு இருக்கதான் செய்யும். பட் அதெல்லாம் தாண்டி தான் வரணும். ஸோ ஃபேஸ் த சேலஞ்சஸ் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்ன்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ வாக்கில் கவனம், குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உறவில் கவனம். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க காதல் பண்ணிட்டு இருக்கீங்க, லவ் அண்ட் லிவிங் டுகெதர் ஆர் வாட் எவர் இட் இஸ், நீங்க இருக்கீங்க அப்படின்னா இப்ப அந்யோன்யம் உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் லைஃப் பார்ட்னரா வரக்கூடியவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோ இந்த மாசம் நடக்கக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷனை வச்சு நீங்க வேண்டான்னு முடிவு பண்றதோ அல்லது டிவோர்ஸுக்கு போயிடலான்னு முடிவு பண்றதோ ஒரு தப்பான கருத்து. அண்ட் மேலும் 11ஆம் வீட்டுல இவ்வளவு கிரக அமைப்புகள் இருக்கும் போது நீங்க உங்களுடைய எல்டர் பிரதரோடையும் ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப அந்த இடத்துல எல்லாமே பேசுங்க, சாதிச்சுக்கோங்க. ஏன்னா கிரகங்கள் சாதனை புரியக்கூடிய காலத்துல இருக்கு. ஆனா உங்களுக்கு இப்ப வேண்டியது வியூகம். அந்த வியூகத்துக்கு வேண்டியது பொறுமை, வாக்குவாதம் அல்ல. எதையுமே பேசி, ஏன்னா செவ்வாய் 2ல அதுவும் புதனோட வீட்டுலன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நயம் லயம் உங்களுக்கு கிடைக்கும். பட் கோபம்ன்ற ஒண்ணு வந்துருச்சுன்னா போச்சு. அதுலயும் எரிச்சல்ன்றது பட்டுட்டீங்க அப்படின்னா போச்சு. யாருமே உங்களை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நீங்க கத்திட்டீங்கன்னா மொத்தமா போச்சு. சோ எதுலையுமே எந்த கிரகத்திலயும் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயத்த நம்ம எடுத்துக்கணும், நெகட்டிவான விஷயத்துக்குள்ள மாட்டிக்காம கேர்ஃபுல்லா இருக்கணும். கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயத்துல லைக் பில்ஸ் பே பண்றது, உங்களுடைய லைசன்ஸ் ரெனியூவல், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எலக்ட்ரிக் பில் கட்டுறதுல கூட டைமுக்கு, அதாவது 5 நாளைக்கு முன்னாடியே கட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா அதுல எல்லாம் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய 10ஆம் வீட்டுல சூரியனும் சனியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சேர்ந்து இருக்கார். ஸோ அந்த இடத்துல தொழில் சம்பந்தமா நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு டீம் ஹெட் இது சொல்லுவாங்க, ஆனா கோப் ஒர்க்கர் இது சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கோஆபரேஷன் அப்படின்றது எங்க போனாலுமே கிடைக்காத ஒரு நிலையில இருக்கும். ஸோ இங்க நீங்க வேண்டியது அந்த கோஆபரேஷனை அழகா உங்க பேச்சு மூலியமா நீங்க கிளியர் பண்ணிக்கணுமே ஒழிய உங்களுடைய டீம் ஹெட் கிட்ட போய் உங்களுடைய பார்ட்னர் வந்து இப்படி சொல்றாரு அதனால எப்படி பண்ண முடியும்னு அவனை பத்தி பேசினாலே போட்டு கொடுத்ததா ஆயிடும். அப்ப அந்த இடத்துல தேவையில்லாத இன்னல்களும் பிரச்சனைகளும் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ இது ஃப்ரிக்ஷன் நிறைஞ்ச அற்புதமான ஒரு மாசம் தான். சோ இந்த இடத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். 11ஆம் வீட்டுல ராகு இருக்கு. சோ இது அதிகமா உங்களை தூண்டி விட்டுரும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப புதுசா ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா நீங்க போன உடனே ஒரு ஆர்டர் கிடைக்கும். அந்த ஆர்டரை நம்பி ஓ சூப்பர்ப்பா நம்ம போய் ஃபர்ஸ்ட்லயே ஆர்டர் எடுத்துட்டோம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்ப கடன் சூப்பரா கிடைக்கும், ஆனா கடன் கிடைக்கிறது என்னைக்குமே நன்மை கிடையாது. அது தேவையா, அது கரெக்டா கட்ட முடியுமா அப்படின்னு 1க்கு 10 தடவை யோசிச்சு நீங்க செயல்பட்டாதான் நீங்க ஜெயிக்க முடியும். சோ எப்பயுமே ஜாலி அப்படின்றது ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு அருமருந்து. சோ நீங்க ஜாலியா இருந்து சுக்கிரனை மனதார பிரார்த்திச்சு கோவத்தை குறைச்சு செவ்வாயுடைய முருகனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விநாயகரையும் முருகனையும் ரங்கநாதரையும் நீங்க மனதார தினமும் பிரார்த்தித்து நிதானத்தோட செயல்படும் போது இந்த மாசம் உங்களுக்கு மறக்க முடியாத பல நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாசமாவே இருக்கு. ஸோ விஷ் யூ ஃபண்டாஸ்டிக் குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.